இன்றைய தொடரிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாற்றையும் குறுகிய அளவில் நாம் பார்க்க இருக்கிறோம். உலகில் முதலில் படைக்கப்பட்ட மனிதர் பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த சுவன வாழ்க்கை. இன்னொன்று, அவர்கள் பூமியில் வாழ்ந்த இந்த பூமி வாழ்க்கை, மண்ணுலக வாழ்க்கை. விண்ணுலக வாழ்க்கை என்றும் மண்ணுலக வாழ்க்கை என்றும் அவர்களுடைய வரலாறை இரண்டு வகைப்படுத்தலாம். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா உலகத்தில் பிரபஞ்சங்களை படைத்தான். அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைத்த பின்னாலே மலையையும் பூமியையும் தண்ணீரையும் காற்றையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்த பின்னாலே இவைகளையெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் படைத்தான். அதற்கு பிற்பாடுதான் சுமார் இன்றிலிருந்து ஏறத்தாழ ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் இந்த பூமியில் மனித சஞ்சாரம் உருவானது. மனித படைப்பை அல்லாஹ் தஆலா ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் படைத்தான். நாம் உலகத்தில் மனிதன் பல நூறு ஆண்டுகளுக்கு, பல்லாயிரம், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உருவாகிவிட்டான் என்பதாக சொல்வார்கள். ஆனால் அதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. மனித சஞ்சாரம் உலகத்தில் தோன்றியது ஹதீஸினுடைய அடிப்படையில் பார்த்தால் ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் இதை எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், அல்லாஹ் ஒரு நாள் பொழுது தன்னுடைய மலக்குமார்களை அழைத்து சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியில் என்னுடைய ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன், ஒரு மனித படைப்பை படைக்கப் போகிறேன் என்று சொன்னான். அதற்கு உடனே வானவர்கள் மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் இரத்தத்தை ஓட்டக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதனையா படைக்கப் போகிறாய்? அத்தஜாலு ஃபீஹா யுஃப்ஸிது ஃபீஹா யுஸ்ஃபிகு திமா என்று அல்லாஹ்விடத்திலே அந்த பிரச்சாரத்தின் பொழுது, அல்லாஹ்விடத்தில் அந்த மஷூராவின் பொழுது அந்த மலக்குமார்கள் மனிதனை பார்த்து சொன்னார்கள், மனிதன் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன், மனிதன் இரத்தத்தை ஓட்டக்கூடியவன் என்று எப்படி மலக்குமார்களுக்கு தெரிந்ததென்றால், நம்முடைய வருகைக்கு முன்பதாக, இந்த மனித படைப்புகள் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த பூமியில் ஜின் இனங்கள் வாழ்ந்தன. அந்த ஜின் இனங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் தனியாக முழுமையாக பார்ப்போம். அந்த ஜின் இனங்கள் இப்படித்தான் மனிதர்களை போன்று சண்டை பிடித்து கொண்டு, சர்ச்சைகள் செய்து கொண்டு, கொலைகள் செய்து கொண்டு வாழ்ந்தன. அதனை கண்டுதான் இந்த மனித படைப்பும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று மனித படைப்பை படைப்பதற்கு முன்பதாகவே அவர்களை படைக்க வேண்டாம் என்பதாக ஆட்சேபனை தெரிவித்தார்கள் மலக்குமார்கள். யா அல்லாஹ், நாங்கள் இருக்கிறோம், நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக நுகத்திஸு லக, உன்னை துதிபாட நாங்கள் இருக்கிறோம், உன்னுடைய புகழை துதிபாட நாங்கள் இருக்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்த நாங்கள் இருக்கிறோம் என்றும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னான், இன்னி அலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன், இதன் சூட்சமத்தையும் தந்திரத்தையும் நான் நன்கு அறிவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மனித படைப்பை படைப்பதற்காக முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து பூமியின் பல்வேறு தரப்பட்ட இடத்திலிருந்தும் உள்ள மண்ணை எடுத்துக்கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். சென்றவர்கள் வெறுமன கையோடு திரும்பி வந்தார்கள். மண் மறுத்தது. இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். நாம் முழுக்க குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை உள்ள விஷயங்களை மாத்திரம் பார்ப்போம். காரணம், நபிமார்களுடைய வரலாறு என்று ஏராளமான விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். சில கட்டு கதைகளும் அதில் உண்டு. அவைகளையெல்லாம் தவிர்த்து விட்டு வெறுமன குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட வரலாற்றை மட்டும் நாம் பார்ப்போம். ஆக அல்லாஹு தஆலா மண்ணை எடுத்துக்கொண்டு பல்வேறு தரப்பட்ட மண்களை கொண்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அல்லாஹ் படைத்தான். அந்த மண்ணை கடைசியாக கொண்டு வந்தவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதனால் தான் அவர்களுக்கு மனிதர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவத்தை ஒரு களிமண்ணால் ஆன ஒரு பொம்மையாக செய்து வைத்தார். சுமார் 40 ஆண்டுகள் காய வைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பொம்மை, களிமண்ணால் ஆன அந்த பொம்மை 40 ஆண்டுகளாக காய வைக்கப்பட்டது. அந்த பகுதியில் மலக்குமார்கள் போகுவர்கள் வருபவர்கள் எல்லாம் அதை பார்த்து பயப்படுவார்கள். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் மலக்குமார்களுடைய தலைவனாக இருந்த ரயீசுல் மலாயிகா என்று மலக்குமார்களுக்கெல்லாம் லீடராக இருந்த இப்லீஸ் அதை பார்க்கிற பொழுது அவனுக்கு இன்னும் ஒரு பயம் வரும். அந்த இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அந்த களிமண்ணாலான அந்த பொம்மையினுடைய வாய் வழியாக சென்று பின்துவாரம் வழியாக வெளியே வந்து எல்லா மலக்குமார்களிடத்திலும் சொல்லுவானாம், உள்ளே ஒன்றுமே இல்லையே, உள்ளே ஒன்றுமே இல்லை என்பதாக சொல்லுவானாம். இப்லீஸுக்கு அப்பொழுதே ஒரு நெருடல் ஏற்பட்டிருந்தது. அல்லாஹ் தஆலா 40 ஆண்டுகள் கழித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ரூஹை கொண்டு உயிர் ஊற்றினான். தன்னுடைய ரூஹின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு ரூஹ் ஊதினான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் கொடுத்தான். உயிர் கொடுத்தவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தோற்றத்தில், அதாவது அழகிய தோற்றத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். படைத்துவிட்டு அல்லாஹ் தஆலா அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் அனைத்து விதமான பெயர்களையும் அனைத்து விதமான அறிவுகளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து இந்த மலக்குமார்கள் அனைவரையும் அழைத்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அனைத்து நபர்களுடைய பெயர்களையும் எனக்கு அறிவித்து தாருங்கள். அல்லாஹ் சொன்னான், அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாவுலாய் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் அனைத்து பெயர்களையும் எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது மலக்குமார்கள் உடனே சொன்னார்கள், ஆலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ், எங்களுக்கு எந்தவித நாலேஜும் கிடையாது, எந்தவித அறிவும் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு நீ கற்றுத்தந்ததை தவிர என்று மலக்குமார்கள் தங்களுக்கு தெரியாததை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், யா ஆதம், ஓ ஆதமே, அம்பியோகும் பி அஸ்மாஇ, நீங்கள் இந்த பெயர்களை அறிவித்துக் கொடுங்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு பெயரையும், காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைத்தான். இது மலை, இது வானம், இது காற்று, இது நதி என்று எல்லா படைப்புகளுடைய பெயர்களையும், இது குதிரை, இது யானை என்று விலங்குகள் உட்பட எல்லா பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மலக்குமார்கள் இத்தனை ஆண்டு காலமாய் இந்த படைப்புகளுடைய பெயர்கள் எல்லாம் நாம் அறியாமல் இருந்தோமே, ஆனால் இப்பொழுது ஆதம் அனைத்து பெயர்களையும் சொல்லுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள். அல்லாஹ் அவர்களை கல்வியை கொண்டு பெருமைப்படுத்தினான். உடனே அல்லாஹ் சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம். அனைத்து மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இந்த ஆதமுக்கு நீங்கள் சிறந்தாழ்த்துங்கள், நீங்கள் சஜிதா செய்யுங்கள். சஜிதா என்றால் இறைவனுக்கு நாம் காலில் விழுவோமா இல்லையா, சஜிதா சாஷ்டாங்கம், அது போன்று அல்ல. அதற்கு விளக்கம் சுஜூதை இன்ஹினா, அதாவது பணிவான ஒரு குனிவு, பணிவான ஒரு பணிதல். அதுபோன்று அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியாதை நிமித்தமாக செய்ய சொன்னான். அனைத்து மலக்குமார்களும் செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. மலக்குமார்களின் தலைவராக இருந்த இப்லீஸ் அவன் மாத்திரம் அபா, மறுத்தான், வஸ்தக்பர, பெருமை அடித்தான். அல்லாஹ் கேட்டான், மா மனாக்க, எது உன்னை தடுத்தது? என் கைகளால் நான் படைத்த படைப்புக்கு சிறந்தாழ்த்த நான் சொன்ன பொழுது உன்னை தடுத்தது எது என்று கேட்ட பொழுது உடனே இப்லீஸ் சொன்னான், அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன், நான் அவரை விட சிறந்தவன், நான் சிறந்தவன் என்று அவன் ஒரு காரணத்தையும் சொன்னான். ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், வ ஹலக்தஹு மின் தீன்,
அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய். நெருப்பு மேலே உயர்ந்து கொண்டே செல்லும், களிமண் தாழ்ந்து கொண்டு செல்லும். கீழே செல்வது உயர்ந்ததாகாது, மேலே செல்வதுதான் உயர்ந்ததாகும் என்று அல்லாஹ்விடத்திலேயே வாதம் பேசினான். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்கு ஈக்குவலாக ஒரு ஹசதின் காரணமாக, பொறாமையின் காரணமாக அவன் சஜிதா செய்வதை மறுத்து வாதம் பேசினான். சொன்னது யார் என்பதை மறந்து போனான். அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோமே, அல்லாஹ் வல்லவன் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறான் என்பதை மறந்தவன் பொறாமையின் காரணமாக, எங்கே இவர் நம்மை விட உயர்ந்து விடுவாரோ என்கிற ஹசதின் காரணமாக, பொறாமையின் காரணமாக அவர்களுக்கு சஜிதா செய்ய மறுத்தான். உடனே அல்லாஹு தஆலா அவனை சபித்தான். நீ சபிக்கப்பட்டவனாகிவிட்டாய், இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரை என் சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்று யாரை பார்த்து? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த ரயீசுல் மலாயிகாவாக இருந்த இப்லீஸை அல்லாஹ் சனப்பொழுதில் சபித்தான். அவனுடைய வாதம் சரியானதுதான். அவன் இறைவனுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. அவன் இந்த படைப்புக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்றான். அவன் வாதம் ஒரு புறம் சரியாக இருந்தாலும், அல்லாஹ் யாரை பணி நிமித்தமாக யாரை மதிக்க சொன்னானோ மதிக்க வேண்டுமா இல்லையா, அதை மறந்து போனான். அந்த கட்டளையை மீறினான். எனவே அவன் சபிக்கப்பட்டவனாக, அவன் துர்பாக்கியசாலியாக மாறிப்போனான். அல்லாஹ் அவன் சாபமிடப்பட்டான். எது நாள் வரை? மறுமை நாள் வரை. உடனே அந்த இப்லீஸ் சொன்னான், நான் அனைத்து நபர்களையும் வழிகெடுப்பேன். அவர்கள் முன்னாலும் பின்னாலும் வலதும் இடதும் மேலும் கீழுமாய் எல்லா திசைகளிலிருந்தும் யான் தான் நீ படைக்கக்கூடிய படைப்புகளை நான் அவர்களை வழிகெடுப்பேன் என்று சொன்னான். இல்லா இபாதக மின்ஹுல் முஹ்லஸீன், அவர்களின் நல்லடியார்களை தவிர என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டான். அல்லாஹும் அது போன்று ஆகட்டும், நல்லவர்கள் உனக்கு வழிபட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலாவும் அவனுக்கு வழிகெடுக்கக்கூடிய ஆற்றலையும் வழங்கினான். எனவேதான் ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் இன்றைய காலத்தில். ஆக அல்லாஹு தாலா இவனை சபித்து விட்டான். இவன் துர்பாக்கியசாலியாக மாறினான். மறுகணத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்கத்தில் விட்டான். சொர்க்கத்தில் சுற்றி திரிந்தவர்களுக்கு அவர்களுக்கு இளைப்பாற மன நிம்மதியாக ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்தே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்தும் ஒரு நாள் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழித்து எழுந்ததும் பார்த்து, நீ யார் என்று கேட்க, நான் உங்களுடைய மனைவி. எதற்காக உன்னை அல்லாஹ் படைத்திருக்கிறான்? நீ தஸ்குன இலையே, நீங்கள் என்னின் பக்கம் மன நிம்மதி பெறுவதற்காக, என்னை கொண்டு நீங்கள் சகீனத் அடைவதற்காக, மகிழ்ச்சி பெறுவதற்காக, நிம்மதி அடைவதற்காக அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்றார்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், நீங்களும் அந்த ஜௌஜிக்க, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் அனந்தரமாக சுற்றி திரியுங்கள். ஒகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷாத்தமா, நீங்கள் என்ன வேண்டுமோ சாப்பிடுங்கள். உஸ்குன் அன்த வஸௌஜிக, அல்லாஹ் குர்ஆனில் அதை தொடர்ந்து பேசுகிறான். நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் தங்கிவிடுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்தில் எது வேண்டுமோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், நெருங்கினால் நீங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ஒரு மரத்தை சுட்டி காட்டினான். அது என்ன மரம்? திராட்சை கொடி என்பதாகவும், யூதர்கள் அதை கோதுமை என்பதாகவும், இன்னும் ஆரஞ்சு என்பதாக பலவிதமான கருத்து வேறுபாடுகள். அது ஒரு மரம், அது ஒரு மரத்தினுடைய பழம். அல்லாஹ் சொல்வது போல் ஒரு மரம், அந்த மரத்தினுடைய பழத்தை மாத்திரம் நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னால், நீங்கள் விரும்பியதை புசித்துக் கொள்ளுங்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் அனந்தரமாய் சுற்றி திரிந்தார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டதை, இந்த சொர்க்கத்தில் நீங்கள் பசியாக மாட்டீர்கள், உங்களுக்கு தாகம் எடுக்காது, நீங்கள் நிர்வாணமாக இருக்க மாட்டீர்கள். அவர்களுக்கு ஒளியால் ஆன ஆடைகள்
அவர்களுடைய மர்மத்தை மறைக்கும் அளவிற்கு அவர்களுக்கு ஒளியாலான ஆடைகள் அணிவிக்கப்பட்டது. சொர்க்கத்தில் நிம்மதியாக சந்தோஷமாய் இருவரும் வாழ்ந்து வந்தார்கள். மறுபுறம் இந்த இபிலிஸ் அதனை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே ஒரு பாம்பின் உருவத்தில் அவன் சொர்க்கத்திற்குள் நுழைந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று, அல்லாஹ் ஒரு மரத்தை சுட்டி காட்டி சாப்பிட வேண்டாம் என்றானே, அதை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் சொர்க்கத்தில் அனந்தரமாக இருந்து விடுவீர்கள், சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். இல்லையெனில் என்னை போன்று அல்லாஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களையும் தூக்கி வீசிவிடக்கூடும், சொர்க்கத்திலிருந்து நீங்கள் போய்விடக்கூடும். எனவே அதை சாப்பிட்டு விடுங்கள் என்று சொல்ல, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கணவரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்து சாப்பிட்டு விடுகிறார்கள். வேண்டுமென்றே சாப்பிடவில்லை. அல்லாஹ் ஃபனசிய என்று பதிவு செய்கிறான். அவர் மறந்து சாப்பிட்டு விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மறந்த நிலையில் உண்டு விட்டார்கள். உடனே அவர்கள் அணிந்திருந்த ஒளியால் ஆன ஆடை நீங்கிவிட்டது. உடனே அவர்கள் சொர்க்கத்தினுடைய அந்த இலைகளை எடுத்து தங்களுடைய மர்ம உறுப்பை மறைக்க தொடங்கினார்கள். அல்லாஹ்விடத்தில் மறைக்க முடியாது இல்லையா? உடனே அல்லாஹ் சொன்னான், நான் இதை சாப்பிட வேண்டாம் என்றேனே, ஏன் புசித்தீர்கள், ஏன் சாப்பிட்டீர்கள் என்று கேட்க, உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தார்கள். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னிக்காமல் எங்களுக்கு கிருபை செய்யாவிடில் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் சொன்னதை மீறிய உடனே அவர்கள் கட்டுப்பட்டார்கள், சரணடைந்தார்கள். அல்லாஹ் உடனே மன்னித்தான். அங்கே இபிலிஸ் அல்லாஹ் ஏன் மறுத்தா என்று கேட்கிற பொழுது வாதம் பேசினான். எனவே அவன் சபிக்கப்பட்டவனாக ஆனான். அல்லாஹ் அவனை தூக்கி எறிந்தான். அதே நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து உண்டார்கள், வாதம் பேசவில்லை. உடனே தான் செய்த தவறை உணர்ந்து ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا என்கிற துவாவை ஓதி, யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து விடு, இல்லாவிடில் நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். நாம் அல்லாஹ் அவர்கள் பாவம் செய்ததனால் தூக்கி எறிந்து விட்டான் அல்லாஹ் என்று நாம் பேசுகிறோம். அது தவறு. காரணம், இது அல்லாஹுவின் ஏற்பாடு. காரணம், ஆரம்பத்தில் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சம்பாஷணை செய்தானே, மஷூரா செய்தான், ஆலோசனை செய்தான். என்ன சொன்னான்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில் என் பிரதிநிதியை உண்டாக்கப் போகிறேன் என்றான். பூமியில் எப்படி உருவாக்க முடியும்? இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்வது அல்லாஹுவின் ஏற்பாடு, அதை மன்னிப்பதும் அல்லாஹுவினுடைய புறத்தில் உள்ளது. எனவே அல்லாஹுடைய வாக்குறுதி இந்த பூமியில் மனித சஞ்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பினானே தவிர அவர்கள் செய்த குற்றத்திற்காக அல்ல. அப்படி பேசிவிடக் கூடாது. அது வரலாறு தெரியாதவர்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்களை புரியாதவர்கள். காரணம், அல்லாஹ்வே நசிய மறந்து விட்டார் என்று பேசுகிறான். மறந்துவிட்டு செய்வது எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் குற்றமாக ஆகாது. வேண்டுமென்று செய்தால்தான் அது குற்றம். மறந்துவிட்டு செய்தது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினார்கள். அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலேயே மன்னித்தான். அது சுமார் 43 ஆண்டுகள் சொர்க்கலாக வாழ்க்கை, சுவனலோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதற்கு பிற்பாடு அல்லாஹ் தன்னுடைய ஏற்பாட்டின்படி இந்த பூமியில் மனித சஞ்சாரம் உருவாக வேண்டும், மனித படைப்பு உருவாக வேண்டும் என்று அல்லாஹுடைய திட்டத்தின் பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் தொப்புன்னு தூக்கி போடப்படலை. மலக்குமார்களுடைய இறக்கைகளின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையிலும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலும் இறக்கி வைக்கப்பட்டார்கள். இருவரும் நீண்ட தொலைவில் இறங்கியதனாலே தேடி தேடி பல நூறு ஆண்டுகளாய் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அழுது தாங்கள் செய்த குற்றத்திற்காக வருந்தினார்கள். உலகத்தில் அதிகமாக அழுத மூவரில் ஒருவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த குற்றத்திற்காக அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். கடைசியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருவரும், கணவன் மனைவி இருவரும் அரஃபாவிலே தங்கி அந்த இடத்திலே சந்தித்து கொண்டார்கள். இன்னைக்கு ஹாஜிகள் எல்லாம் அரஃபா இடத்திற்கு செல்கிறார்களா இல்லையா? அந்த அரஃபாவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு ஒன்றாக வாழ்ந்தார்கள். ஒன்றாக அவர்கள் இருவருக்கும் குழந்தைகள் பிறந்தது. முதல் பிரசவத்தில் காபில் என்கிற ஒரு பிள்ளையும் அவருடன் சேர்த்து ஒரு பெண்மணியும் பிறந்தார்கள். அதற்கு அடுத்த பிரசவத்தில் ஹாபில் என்கிற குழந்தையும் ஒன்னொரு பிள்ளையும். முதலாவதாக பிறந்த காபில் அவருடன் பிறந்த சகோதரி, அவருடன் சேர்ந்து பிறந்த குழந்தை பெண் குழந்தை, அழகான குழந்தை, அழகிய தோற்றம் உடைய ஒரு பெண். இரண்டாவதாக பிறந்த ஹாபில் அவருடன் பிறந்த அந்த பெண் குழந்தை கொஞ்சம் அழகற்றவள். இவர்களுக்கு பருவ வயதை அடைகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவருவருக்கும் மனித சஞ்சாரம் விருத்தி பெற வேண்டும் இல்லையா? அதனால் திருமணம் முடிக்க எத்தனிக்கிறார்கள். காபில் தன்னுடன் பிறந்த சகோதரி அழகானவர், ஆனால் தனக்கு பின்னால் பிறந்த ஹாபிலுடன் பிறந்த சகோதரி அழகற்றவள். எனவே ஹாபிலுடன் பிறந்த குழந்தையை இவர் காபில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஹாபில் முதலாவதாக பிறந்த காபிலுடன் பிறந்த அழகிய குழந்தையை பெண்ணை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஏற்பாடை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த காபிலால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், என்னுடன் பிறந்த பெண் அழகானவள், ஆனால் எனக்கு பின்னால் பிறந்த ஹாபிலுடன் பிறந்த பெண் அழகற்றவள், என்னுடன் பிறந்த அழகான பெண்ணையே நான் மணந்து கொள்ளுகிறேன் என்று அவர் வாதம் செய்தார். பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவருக்கும் ஒரு போட்டி மாதிரி வைத்தார்கள். நீங்கள் இருவரும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக ஒரு பலியிடுங்கள், அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்கிறானோ அவர் அந்த அழகிய பெண்ணை மணந்து கொள்ளட்டும் என்று தீர்ப்பு கொடுக்க, காபில் அவர் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தார். எனவே ஒரு ஆட்டை ஒரு மலை உச்சியின் மீது வைத்து விட்டு வந்தார். ஹாபில் விவசாயம் செய்பவராக இருந்தார். சில தானியங்களை எடுத்து மலை உச்சியில் வைத்து விட்டு வந்தார். உடனே வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த தானியங்களை கரித்து சென்றது. எனவே அவருடைய பலியிடுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, ஒரு நாள் பொழுது ஹாபிலும் காபிலும் சந்தித்து கொள்கிற பொழுது காபில் சொன்னார், நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய், எனவே நான் உன்னை கொல்லப் போகிறேன். உடனே ஹாபில் சொன்னார், என்னை நீ கொலை செய்வதற்கு கையை நீட்டினாலும் உன்னை கொலை செய்ய நான் கையை நீட்ட மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்ள, உடனே ஒரு தடி எடுத்து காபில் ஹாபிலை அடித்து கொன்றார். ஹாபில் உடனே மரணித்து விட்டார். அந்த அடியில் உடனே மூர்ச்சையாகிவிட்டால் அவருடைய அந்த ஜனாசாவை, அவருடைய பிரேதத்தை காபில் சுற்றி தூக்கி சுமந்து கொண்டு திரிந்தார். காரணம், உலகத்தின் முதல் படைப்பு, முதல் கொலை. எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. உராமன், உடனே அல்லாஹு தஆலா ஒரு காக்கையை அனுப்பினான். நான் இவ்வளவு நேரமும் செல்வதெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற வாசகங்கள், அல்லாஹ் சொல்லுகிற வரலாறுகள். அல்லாஹ் ஒரு காக்கையை அனுப்பினான். 2 காக்கைகள் சண்டையிட்டு ஒன்று கொன்றது, ஒன்று குழி தோண்டி இன்னொன்றை புதைத்தது. இப்படித்தான் புதைக்க வேண்டும் என்று காபில் உணர்ந்து தன்னுடைய சகோதரன் ஹாபிலை அவர் அடக்கம் செய்தார். இந்த நிகழ்வு லெபனானில் நடைபெற்றது என்பதாகவும் ஒரு வரலாறு உண்டு. இன்னொரு வரலாறு, இந்த வரலாறு ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது என்பதாகவும், அதனால்தான் அங்கே சென்றவர்கள் நீண்ட ஒரு தர்கா, ஒரு கபர் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். அது அவர்களுடைய கபர் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் முழுமையான ஆதாரம் இல்லை என்றாலும் வரலாற்றில் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதியாக இவர்களுடைய மூலமாகத்தான் மனித சஞ்சாரம் உருவானது. அதற்கு பிறகு 3ஆவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷீஸ் என்கிற ஒரு பிள்ளை பிறந்தார். அவர் நபியாக மாறினார். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக மனித சஞ்சாரம் உருவானது. காபில் அவருடைய மனைவியை கூட்டி கொண்டு தனியாக சென்றார். தனியாக ஒரு மனித சஞ்சாரம் உருவானது. இந்த புறம் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனையை எடுத்துக்கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு மக்களுக்கு நேரிய வழியை காட்டிக் கொண்டு வாழ்ந்தார்கள். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஒரு மனித சஞ்சாரம்
மனித படைப்பு உருவானது. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக சுமார் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 1000 ஆண்டுகள் வாழ்ந்து செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் 43 என்றும் மிச்ச வாழ்க்கை துன்யாவில் என்றும் வாழ்ந்தவர்கள். கடைசியாக அவர்களுக்கு மரண நேரம் வருகிற பொழுது அல்லாஹு தாலா அவர்களுடைய மரணத்தை ஏற்படுத்துகிறான். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் 3 இடம் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். ஒன்று, மக்காவில் அபு குபைஸ் மலை இருக்கிறது இல்லையா, அந்த அபு குபைஸ் மலையின் அடிவாரத்தில் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு சொல்லும். இரண்டாவதாக லெபனானில் இருக்கக்கூடிய காசியோன் என்கிற மலையடிவாரத்தில் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாகவும், மூன்றாவதாக அவர்களுடைய ஜனாசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கின் பொழுது அவர்களுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு செய்தினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் அடக்கம் செய்தார்கள் என்பதாக இவ்வாறு 3 வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே அனைத்திற்கும் போதுமானவன். ஆக இந்த வரலாறுகள் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த மனித சஞ்சாரத்தை உருவாக்கியதற்கான வரலாறு. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறிலும் பலவிதமான படிப்பினைகள். முதலாவதாய் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை, ஷைத்தான் இப்லீஸ் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். காரணம், அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறியதற்காக மட்டுமன்றி வாதம் பேசியதற்காக. ஒரு தவறை செய்கிற பொழுது அதை நாம் உடனே உணர்ந்து அதற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போமையானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல் அல்லாஹ் நம்மையும் மன்னித்து விடுவான். வாதம் பேசினால் சபிக்கப்பட்ட இப்லீஸை போன்று மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுபோன்றே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் கிடைக்கக்கூடிய 2வது பாடம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருக்கிற பொழுது அனந்தரமாக ஒன்றாக அல்லாஹ் சொல்கிற பொழுது உக்குலா மின்ஹா, இருவரும் ஒன்றாகவே சாப்பிட்டார்கள், ஒன்றாகவே புசித்தார்கள். அதுபோன்று கணவன் மனைவி என்பவர்கள் ஒன்றாக சாப்பிடக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு பாடமும் இதில் இருக்கிறது. அதுபோன்று பெண்ணால் தான் முதல் கொலை ஏற்பட்டது, பெண்ணால் தான் முதலாவதாக ஃபித்னா உருவானது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஒரு நபரை கொலை செய்தவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொலை செய்தவர் போல, ஒரு நபரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்தவர் போல. எனவே நம்மால் யாரும் தாழ்ந்து விடக்கூடாது, வீழ்ந்து விடக்கூடாது, இறந்து விடக்கூடாது. நம்மால் ஒரு நபர் வாழ்ந்தாலும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாம் வாழ வைத்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்கிற இது போன்ற நிறைய பாடங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை போன்று எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் படித்து அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று நன்மக்களாய் வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.